Three types of decimals. So first type terminating decimals. So second and third type non-terminating and second type and repeating decimals mention So repeating decimals na recurring decimals meaning. அதே மாதிரி non-terminating and third type non-repeating decimals அதாவது non-recurring decimals. So second type non-terminating and repeating decimals. Third type non-terminating but non-repeating decimals. So second and third type only difference in the repeating, non-repeating. So first type terminating decimals last video with examples oda nama paathirukom. Iniki nama second type da paaka porom, non-terminating and repeating decimals. Repeating decimals it is also known as recurring decimals. So in the example paakumbodhu edukku non-terminating repeating சொல்றோம்னு உங்களுக்கு புரியும். So first 713 divided by 90 பண்ண போறோம். இதை நீங்க பண்ணீங்கன்னா 713 divided by 90. So first 7 times 630. இது ரெண்டையும் subtract பண்ணீங்கன்னா 83 கிடைக்கும். இதை பண்ண முடியாது. So 0 add பண்ணோம்னா இங்க பாயிண்ட் வைக்கணும். Next 9 times 9 9s are 81. 0 then 0 இங்க 220 கிடைக்கும். 20 பண்ண முடியாதனால 0 பண்றோம். So 0 பண்ணிங்கன்னா so 2 times தான் பண்ண முடியும். 9 2 is 18. ஒரு 0 add பண்ணுவீங்க. மறுபடியும் subtract பண்ணீங்கன்னா 20 தான் கிடைக்கும். மறுபடியும் 0 போடுவீங்க. இங்க 2 times 180. மறுபடியும் உங்களுக்கு 20 தான் கிடைக்கும். So subtract பண்ண மறுபடியும் same number தான் 20 தான் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு 0 add பண்ணுவீங்க. 2 times மறுபடியும் 180. மறுபடியும் subtract பண்ணீங்கன்னா 20 தான் கிடைக்கும். இன்னொரு 0 add பண்ணுவீங்க. 90 into 2 180. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிமைண்டர் எண்ட் ஆகாது, 0 உங்களுக்கு கிடைக்காது. எண்ட் ஆகாது நம்ம என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு 0 கிடைக்காது, ரிமைண்டர் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் கோஷன் பாருங்கள், இங்கே 2 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 20 கிடைச்சிட்டே இருந்தது. லாஸ்ட்டில் போக போக 20 கிடைச்சிட்டே இருந்தது. நம்ம ஒரு 0 ஆட் பண்ணோம். 0 ஆட் பண்ணி மறுபடியும் 90 into 2 180 போட்டோம். மறுபடியும் ரிமைண்டர் 20 தான் கிடைக்கும். ஒரு 0 ஆட் பண்ணுவீங்க. 90 into 2 இப்படி 2 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 7.9222. ஸோ இந்த டிஜிட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா 7.92 போட்டுட்டு மேலே ஒரு பார் போடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிஜிட்டுக்கு மேலே ஒரு பார் போட்டிங்கன்னா இந்த டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றது மீனிங். ஸோ இங்கே நம்ம ஏன் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. 0 கிடைச்சிருந்தா அது டெர்மினேட்டிங் டெசிமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பட் நமக்கு இங்கே ரிமைண்டர் 0 கிடைக்கல, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சேம் நம்பரே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால உங்களுக்கு இங்கே 2 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நான் டெர்மினேட்டிங். ஏன் ரிப்பீட்டிங் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த சேம் டிஜிட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இதை ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா இந்த டாட் போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கல. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏன் ரிப்பீட்டிங் சொல்கிறேன்னா இந்த டிஜிட் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இதை ஒரு ரிப்பீட்டிங். ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமலுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 divided by 3. 1 divided by 3 பண்ணிங்கன்னா ஸோ இது பண்ண முடியாது. ஸோ 0 ஆட் பண்ணி இங்கே பாயிண்ட் வைப்பீங்க. 3 3s are 9. 10 minus 9 1. மறுபடியும் 0 ஆட் பண்ணுவீங்க. 3 3s are 9. ஸோ 1 0 ஆட் பண்ணுவீங்க. 3 3s are 9. மறுபடியும் 1 0. 3 3s are 9. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 0 கிடைக்கல, இங்கே எண்டே ஆகலை. ஸோ இது நான் டெர்மினேட்டிங். ஏன் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டிஜிட் 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆன்சர் நீங்கள் எழுதினீங்கன்னா 0.333 இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இந்த டிஜிட் சேம் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்கன்னா 0.3 போட்டு இந்த டிஜிட் மேலே பார் போட்டிங்கன்னா இந்த டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு மீனிங். ஸோ இது ஒரு நான் டெர்மினேட்டிங். 0 கிடச்சிருந்தா ரிமைண்டரில் டெர்மினேட்டிங் சொல்லி எடுத்துருப்பீங்க. பட் நமக்கு 0 கிடைக்கல, நம்பர்ஸ் கிடச்சிட்டே இருந்தால் இந்த டிவிஷன் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இங்கே டிஜிட் பார்த்தீங்கன்னா சேம் டிஜிட்டே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 9
அப்புறம் 0 1 3 4 அந்த மாதிரிலாம் கிடச்சிருந்து அது வந்து நான் ரிப்பீட்டிங் டெசிமல். பட் நமக்கு ஏன் ரிப்பீட்டிங் டெசிமல் சொல்கிறோன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற டிஜிட் எல்லாமே வந்து சேம் டிஜிட் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். P/Q ஃபார்மில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள், 41 டிவைட் பை 333 நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெசிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகாது, ரிமைண்டர் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டிங் டெசிமல் இங்கே நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஆன்சர் எழுதலாம்னா பாயிண்ட் போட்டு 1 2 3க்கு மேலே ஒரு பார் போட்டிங்கன்னா இந்த 1 2 3மே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு மீனிங். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா 00 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 20 3 5 2 5 2க்கு மேலே பார் இருக்குது, விச் மீன்ஸ் 52 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 2 வந்து இங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நான் டெர்மினேட்டிங். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்னும் ஃபாலோ ஆகுறனால தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டிஜிட்க்கு மேலே ஒரு பார் போடுறோம். ஸோ எத்தனை டிஜிட் மேலே பார் போடுறோம்னா அந்த டிஜிட்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு மீனிங். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டெசிமல்ஸில் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல், தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். பட் இன்றைக்கி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். இந்த டெசிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஒரு பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ கூட டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் அந்த வீடியோ பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். ஏன் வந்து டெர்மினேட்டிங் சொல்கிறோம், ஏன் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்கோட டிஃப்ரென்ஸும் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.